ப்ளஸ் இதில் எப்படி ரைட் பண்ணலாம்க்கா 2 sin θ cos θ வந்து எப்படி ரைட் பண்ணலாம்க்கா sin 2 θ ரைட் பண்ணலாம். இங்கே மாடலஸ் இருக்கிறதால சப்போஸ் sin 2 θ மாடலஸ் ஆஃப் sin 2 θ ரைட் பண்ணணும். ஓகேவா? சப்போ இதுக்கு வேல்யூ வந்து 1 sin ஸ்கொயர் θ + cos θ வேல்யூ 1 ஆகிடும் ப்ளஸ் மாடலஸ் ஆஃப் sin 2 θ. ஓகேங்களா? ஸோ இந்த சைடு என்ன இருக்குனாக்கா f ஆஃப் θ த ஹோல் ஸ்கொயர்னு இருக்குது. இப்போ நம்ம f ஆஃப் θ மட்டும் வேணும். அப்போ f ஆஃப் θ மட்டும் வேணும்னாக்கா இந்த ஸ்கொயர் அப்படியே ஆன்சர் பண்ணால் ஸ்கொயர் ரூட் ஆகிடும். அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் மாடலஸ் ஆஃப் sin 2 θ. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா சைனுக்கு வேல்யூ நம்ம அப்ளை பண்ணோம். இப்போ சைனுக்கு வேல்யூ பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வேல்யூ மினிமம் வேல்யூ. அப்போ மினிமம் வேல்யூ பார்த்தீங்கன்னாக்கா minimum value of sin theta equal to 0, maximum value of sin theta is 1. ஓகேவா? அப்போ sin theta இடத்துல ஃபர்ஸ்ட் 0 அப்ளை பண்ணுங்க மினிமம் வேல்யூ, அப்புறம் sin theta இடத்துல 1 அப்ளை பண்ணும்போது என்ன வருது பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ f of theta equal to root of minimum value 0. அப்போ சைனுக்கு 0னா 1 plus 0, இப்போ ஈக்குவல் டுனா வரும் 1ன்னு வரும். ஓகேங்களா? இங்கே மேக்ஸிமம் வேல்யூ 1 அப்ளை பண்ணும்போது f of theta equal to root of 1 plus 1 equal to root 2ன்னு வந்துடும். இப்போ இன்டர்வல் பார்த்தாக்கா 1, root 2 தான் நம்மளுக்கு இன்டர்வல். அந்த இன்டர்வல் தான் f of theta என்ன வந்து இருக்குன்னு அர்த்தம். f of theta in the interval is 1, root 2. That's all. அப்போ ஆப்ஷன் பார்த்தினாக்கா ஆப்ஷன் நம்பர் 2 ஆன்சர். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் நம்பர் 2. Next question number 16, cos 6x plus 6 cos 4x plus 15 cos 2x plus 10 by cos 5x plus 5 cos 3x plus 10 cos x is equal to ன்னு ஓகேவா? சிம்பிளை பண்ணணும். ஸோ கொஸ்டின் ரைட் பண்ணிடுங்க. கொஸ்டின் ரைட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ண இதை சிம்பிளை பண்ண போகிறீங்க. ஃபஸ்ட்டு cos 6x அப்படியே வச்சுங்க. நெக்ஸ்ட் இந்த 6 times of cos 4x பிரிக்க போகிறீங்க. எனக்கு நம்ம கம்பைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இந்த 6 times of cos 4x 1 times of cos 4x plus 5 times of cos 4x பிடிச்சிருங்க. இப்போ 2 ஆட் பண்ணாக்கா டோட்டலாக 6 times of cos 4x வந்துடும். ஓகேவா? நெக்ஸ்ட் அதேமாதிரி இந்த 15 cos 2x இப்படி ஸ்பிட் பண்ணிங்கனாக்கா 5 times of cos 2x plus 10 times of cos 2x plus 10. ஓகேவா? பை ஸோ டினாமினேட்டர் அப்படி தான் இருக்குது. டினாமினேட்டர் ஒன்றும் பண்ணாதீங்க. டினாமினேட்டர் வந்து cos 5x plus 5 cos 3x plus 10 cos x ன்னு வச்சு. ஓகேவா? இப்போ நியூமரேட்டரில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு 2 டேர்மை கம்பைன் பண்ணி cos c plus cos d ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு டேர்ம் அப்படியே வச்சுங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த 2 டேர்ம் கம்பைன் பண்ணி காமனாக 5 காமனாக வெளியேற்றலாம். 5 காமனாக வெளியேற்றினாக்கா cos 4x plus cos 2xன்னு வந்துடும். நெக்ஸ்ட்டு லாஸ்ட் 2 டேர்மில் காமனாக 10 எடுத்தினாக்கா ரிமைனிங் வந்து cos 2x plus 1 வந்துடும். ஸோ டிவைடட் பை cos 5x plus 5 cos 3x plus 10 cos x. நெக்ஸ்ட்டு இந்த ஃபர்ஸ்ட் 2 டேர்முக்கும் இந்த பிராக்கெட் டேர்முக்கும் என்ன பண்ணுங்க cos c plus cos d ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறீங்க. அப்போ cos c plus cos d ஃபார்முலா பார்த்தீங்கன்னாக்கா 2 cos c plus d by 2 into cos c minus d by 2. ஓகேங்களா? இந்த ஃபார்முலாவை இந்த ஃபர்ஸ்ட் 2 டேர்ம் கம்பைன் பண்ணினாக்கா cos c plus cos d, இந்த பிராக்கெட் டேர்மில் cos c plus cos d ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள். இப்போ யூஸ் பண்ணிங்கனாக்கா ஈக்குவல் டு இதில் சிக்கு வந்து 6x டிக்கு வந்து 4x. ஓகேங்களா? அப்போ 2 cos 2 ஆட் பண்ணிங்கனாக்கா நான் ஒரு 6x plus 4x by 2. நெக்ஸ்ட்டு cos செப்பரேட் பண்ணினாக்கா 6x minus 4x by 2 வந்துடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 5 இன்ட்டு இப்போ இந்த ப்ராக்கெட்டுக்கு அகைன் அதே சேம் ஃபார்முலா cos c plus cos d ஃபார்முலா. இப்போ 2 இன்ட்டு cos c plus d. ஸோ அப்போ 4x plus 2x by 2 இன்ட்டு cos 4x minus 2x by 2. ஓகேவா? ஓகே. லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னாக்கா ப்ளஸ் 10 இன்ட்டு ப்ராக்கெட்டில் என்ன இருக்கு பாருங்க 1 plus cos 2xன்னு இருக்குது. அப்போ 1 plus cos 2x ஃபார்முலா பார்த்தீங்கன்னாக்கா 2 cos square x. இப்போ 2 cos square x போடலாம். 2 cos square x. ஓகேங்களா? 1 plus cos 2a ஃபார்முலா 2 cos square a அதே ஃபார்முலா தாங்க. இப்போ இந்த ப்ராக்கெட் டேர்முக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிச்சு. ஓகேங்களா? டிவைடட் பை இப்போ டினாமினேட்டரில் அப்படியே தான் இருக்குது. இந்த டேர்மில் cos 5x plus 5 cos 3x plus 10 cos x. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ சிம்பிளை பண்ண போகிறீங்க. இப்போ சிம்பிளை பண்ணிங்கனாக்கா
2 cos of ஆட் பண்ணினா என்ன வரும் பாருங்க 10xன்னு வரும் 12 எப்படினாக்கா 5xன்னு வந்துடும் ஓகேங்களா ஸோ அப்போ 2 cos 5xன்னு வந்துடும் நெக்ஸ்ட்டு இதை செப்பரேட் பண்ணினாக்கா 6x minus 4xனாக்கா 2xன்னு வரும் கேன்சல் பண்ணாக்கா xன்னு வந்துடும் அப்போ cos xன்னு வந்துடும் ஓகேவா ப்ளஸ் 5 இன்ட்டு அதுக்கெயின் cos ஆஃப் இதை ஆட் பண்ணினாக்கா நான் 6xன்னு வரும் கேன்சல் பண்ணாக்கா 3xன்னு வந்துடும் இன்ட்டு cos ஆஃப் செப்பரேட் பண்ணினாக்கா 2xன்னு வரும் 12 கேன்சல் பண்ணாக்கா xன்னு வந்துடும் ஓகேவா நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 10 இன்ட்டு 2 cos square x by the denominator. So cos 5x plus 5 cos 3x plus 10 cos x ஓகேவா ஸோ அப்போ ஈக்குவல் டு இப்போ எல்லாத்துலேயும் என்ன காமன் டேர்ம் இருக்குனாக்கா எல்லாத்துலேயும் 2 காமனாக இருக்குங்களா இப்போ 2 காமனாக இருக்குது நெக்ஸ்ட்டு cos x காமனாக இருக்குது cos x காமனாக இருக்குது அப்போ என்ன பண்ணுறீங்க 2 cos x காமனாக வெளியே எடுத்துறீங்க 2 cos x காமனாக வெளியே எடுத்துட்டாக்கா 2 cos x காமனாக எடுத்துட்டா cos 5xன்னு இருக்கும் அதுமாதிரி இதில் 2 cos x வெளியே எடுத்துட்டாக்கா 5 cos 3xன்னு இருக்கும் இதில் 2 ஒரு cos x வெளியே எடுத்துட்டாக்கா அப்போ ரிமைனிங் என்ன இருக்குனாக்கா ப்ளஸ் 10 cos xன்னு இருக்கும் ஓகேங்களா ஸோ பை த டினாமினேட்டர் cos 5x ப்ளஸ் 5 cos 3x ப்ளஸ் 10 cos x ஓகேவா இப்போ இங்கே பாருங்கள் இந்த ப்ராக்கெட் டைமும் டினாமினேட்டரும் காமனாக இருப்பாங்க அப்படியே கேன்சல் ஆகிடும் ஓகேங்களா கேன்சல் ஆகிட்டா அப்போ ரிமைனிங் நம்மளுக்கு என்ன வருனாக்கா 2 cos xன்னு வரும் அப்போ 2 cos x தான் ஆன்சரு ஸோ ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 2 cos xன்றது ஆப்ஷன் நம்பர் 4 ஓகேவா அப்போ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் நம்பர் 4 2 cos x தட்ஸ் ஆல் கொஸ்டின் நம்பர் 17 தி ட்ரையாங்கிள் ஆஃப் மேக்ஸிமம் ஏரியா வித் கான்ஸ்டன்ட் பெரிமீட்டர் இஸ் 12 கொடுத்துறாங்க ஸோ 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துறாங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் an equilateral triangle with the side 4 meter is an isosceles triangle with the sides 2 meter 5 meter 5 meter is a triangle with the sides 3 meter 4 meter 5 meter fourth one does not exist ஓகேங்களா ஸோ அப்போ கிவன்னா கொடுத்துறாங்கன்னா பெரிமீட்டர் கொடுத்துறாங்க அப்போ ஒரு ட்ரையாங்கிள் வந்து சம் பண்ண பெரிமீட்டர் ஃபார்முலானாக்கா 3 சைடு ஆட் பண்ணணும் ஓகே அப்போ எஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா a plus b plus c by 2 ஓகேங்களா ஸோ அப்போ எஸ் ஈக்குவல் டு a plus b plus c by 2 போடணும் அப்போ அவங்க வந்து பெரிமீட்டர் 12 கொடுத்துறாங்க ஓகேவா அப்போ எஸ் ஈக்குவல் டு 12 அப்போ s equal to 12 அப்போ 2 inside வந்தாக்கா 2s equal to 12 பெரிமீட்டர் தான் 3 சைடு ஆட் பண்ணுறது ஓகேவா இப்போ 2s equal to 12 அப்போ s equal to 12 by 2 அப்போ s equal to 6 வருது s equal to 6 வருது அப்போ ஒரு சைடு வந்து 4 இருந்தால் தான் ஒரு சைடு 4 இருந்தால் தான் 3 சைடு பண்ணாக்க 12 வரும் ஓகேங்களா பெரிமீட்டர் 12 வரும் அப்போ பார்க்கும்போது சைடு வந்து 4 தான் எல்லா சைடு 4ஆக இருக்கும் ஓகேவா அப்போ ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னாக்கா ஈக்குவல் ட்ரையாங்கிள் ஓகேங்களா So our maximum area is obtained when it is equilateral triangle with the side பார்த்தீங்கன்னாக்கா 4 மீட்டர் ஒவ்வொரு சைடு 4 மீட்டர் இருக்கும் அப்போ 3 சைடு அப்படின்னா 12 வந்துடும் ஓகேங்களா மேக்ஸிமம் பெரிமீட்டர் 12 வந்துடும் ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னாக்கா ஆப்ஷன் 1 நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 18 a wheel is spinning at 2 radian per second how many seconds will it take to make 10 complete rotation கேட்குறாங்க ஓகேவா இப்போ வீல் வந்து ஸ்பின் பண்ணுது ரொட்டேட் ஆகுது 2 radian per second second 2 radian rotate ஆகுது how many seconds will take the 10 complete rotation எவ்வளோ செகண்ட்ஸ் எடுத்துக்கின்றோம் ஓகேங்களா ஸோ அப்போ பார்க்கும்போது ஃபர்ஸ்ட்டு 1 செகண்டுக்கு எத்தனை ரேடியன் பார்க்கணும் 1 செகண்ட் ஈக்குவல் டு 2 ரேடியன் இப்போ 1 செகண்டுக்கு 2 ரேடியனாக்கா ஃபார் 2 ரேடியன் இட் டேக் 1 செகண்ட் ஃபார் 2 ரேடியன் it takes 1 second ஓகேவா அது அப்படியே ஆப்போசிட் தான் வருது 2 radian equal 1 second 1 second equal 2 radianனாக்கா 2 radian equal 1 second ஓகேங்களா ஸோ இப்போ ஃபார் 2 பைனாக்கா என்ன அர்த்தம் 1 revolution it will take 2 pi by 2 equal to pi seconds வரும் ஓகேங்களா ஃபார் 2 pi means 1 revolution இப்போ 2 பை சேர்ந்தா 1 ரெவல்யூஷன் பைனாக்கா 180 டிகிரி 2 பை சேர்ந்தாக்கா 360 இப்போ 360ன்றதுனாக்கா 1 ஃபுல் ரொட்டேஷன் ஓகேவா 1 ரெவல்யூஷன் ஓகேவா ஸோ அப்போ 1 ரெவல்யூஷன் இட் வில் டேக் 2 பை பை 2 அப்போ ஈக்குவல் டு பை செகண்ட்ஸ் வரும்
அப்போ 1 ரெவல்யூஷனுக்கு பை செகண்ட் வருது. அப்போ 10 ரொட்டேஷன் 10 ஸ்பின் ஆகுது 10 டைம்ஸ். அப்போ 10 பை செகண்ட்ஸ் வந்துடும். ஃபார் 10 revolution it take 10 pi seconds. ஓகேங்களா? ஸோ அப்போ 10 pi seconds பண்ணால் ஆப்ஷன் நம்பர் 1. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 1. ஓகேங்களா? இப்போ 1 செகண்ட் ஈக்குவல் டு 2 ரேடியன் தெரியும். இப்போ 2 ரேடியன் ஈக்குவல் டு 1 செகண்ட். ஓகேங்களா? இது தெரிஞ்சு போச்சு. இப்போ 1 ரெவல்யூஷன் 360 டிகிரி தானே 1 ரெவல்யூஷன். அப்போ பைனாக்கா 180 டிகிரி. அப்போ 2 பைனாக்கா 1 ரெவல்யூஷன். இட் டேக் 2 பை பை 2 கேன்சல் பண்ணினாக்கா பை செகண்ட்ஸ் வந்துடும். அப்போ 1 ரொட்டேஷனுக்கு வந்து பை செகண்ட்ஸ் டைமு. அப்போ 10 ரொட்டேஷனுக்கு 10 பை செகண்ட் 10 பை செகண்ட்ஸ். தட்ஸ் ஆல். Question number 19. If sin alpha plus cos alpha equal to b, then sin 2 alpha is equal to கேட்குறாங்க. sin 2 alpha equal to. இப்போ given என்ன கொடுத்துறாங்கனாக்கா sin alpha plus cos alpha equal to b ன்னு எடுத்துட்டு அதை எடுத்துட்டு ரெண்டு சைடு ஸ்கொயர் பண்ணுங்க. ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். இது ஸ்கொயர் பண்ணும்போது sin alpha plus cos alpha the whole square equal to b square. ஓகேங்களா? இப்போ இது a plus b ஃபார்முலா எக்ஸ்பிளைன் பண்ணினாக்கா a square plus sin square alpha plus b square cos square alpha plus 2ab இப்போ 2 sin alpha cos alpha equal to b square. இப்போ இதுக்கு வேல்யூ வந்து 1 ஆகிடும். இப்போ 1 plus 2 sin alpha cos alpha equal to b square. நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 2 sin theta cos theta equal to sin 2 theta. அப்போ 2 sin alpha cos alpha equal to sin 2 alpha. அப்போ 1 plus sin 2 alpha வந்துடும் equal to b square வந்துடும். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன வேணுனாக்கா sin 2 alpha தானே கேட்குறாங்க கொஸ்டினில். அப்போ sin 2 alpha மட்டும் வச்சிருந்தோம் 1 அப்படி ஆன்சர்னா மைனஸ் ஆகிடும். இப்போ b square minus 1 வந்துடும். ஓகேங்களா? இப்போ இப்போ sin பார்த்தீங்கன்னாக்கா மேக்ஸிமம் மினிமம் வேல்யூ பார்த்தீங்கன்னாக்கா -1 to +1. ஓகேங்களா? அப்போ since -1 less than or equal to sin 2 alpha less than or equal to 1. ஓகேங்களா? அப்போ -1 less than or equal to இந்த sin 2 alphaன்றதுனா கண்டுபிடிச்சிருக்கீங்க b square -1 less than or equal to 1. ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க b square -1 less than or equal to 1 எடுத்துறீங்க. இப்போ இந்த b square -1 less than or equal to 1 எடுத்துனாக்கா இந்த -1 +1 ஆகிடும். ஓகேங்களா? அப்போ b square -1 less than or equal to 1 plus 1 அப்போ 2 ஆகிடும். அப்போ b square -1 less than or equal to 2 ஆகிடும். இப்போ b square b square -1 less than or equal to 1 எடுத்தீங்க. இந்த -1 அப்படியே +1 ஆகிடும். அப்போ என்ன ஆகிடும்னாக்கா b square less than or equal to 2 ஆகிடும். இப்போ b square less than or equal to 2 வருது. அப்போ this is possible if b less than or equal to the square answerனாக்கா √2 ஆகிடும். ஓகேங்களா? இப்போ இந்த ரெண்டு டேர்ம் இருக்குல்ல ஏதாவது ஒன்று ஈக்குவல் பண்ண போதும். ஒன்று -1 less than or equal to b square -1 இல்லைனாக்கா b square -1 less than or equal to 1 ஈக்குவல் பண்ணி இந்த -1 அப்படியே ஆன்சர்னா +1 ஆகிடும். அப்போ 2 ஆகிடும். அப்போ b square less than or equal to 2 ஆகிடும். b வேணுனாக்கா இந்த ஸ்கொயர் ஆன்சர்னா √ ஆகிடும். அப்போ b less than or equal to 2. ஓகேங்களா? அப்போ b square is if b less than or equal to √2 வருது. அப்போ if b square -1 if b less than or equal to √2 இது நம்மளுக்கு ஆன்சர். ஸோ அப்போ அதில் பார்த்தீங்கன்னாக்கா ஆப்ஷன் நம்பர் 1. Answer is option number 1. That's all. Next question number 20. In a triangle ABC, if first term letter sin A by 2 into sin B by 2 into sin C by 2 greater than 0, second term letter sin A into sin B into sin C greater than 0, then the two term letter என்னன்னு கேட்குறாங்க. ரெண்டுமே ட்ரூவா இல்லை 1 மட்டும் ட்ரூவா இல்லை 2 மட்டும் ட்ரூவா, நெய்தர் 1 or 2 இஸ் ட்ரூவான்னு கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சைன் ரேஷியோ வந்திருக்கு. இப்போ அதில் சைன் ரேஷியோ ரெண்டுமே கிரேட்டர் than 0 வந்திருக்கு. ஓகே, அதனால் போத் ஆர் ட்ரூ. ஏன்னாக்கா சைன் இஸ் இன் பாசிட்டிவ் இன் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் குவாட்ரண்ட். ரெண்டுமே என்னது பாசிட்டிவாக தான் இருக்கும். அதனால் போத் ஆர் 1 and 2 ஆர் ட்ரூ. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் நம்பர் 1 போத் 1 and 2 ஆர் ட்ரூ. தட்ஸ் ஆல்.